ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ஃபார்மோட ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இது என்னால் ஆனது கிடையாது, இது என் தேவனுடைய பெரிய ஈவுன்னு நான் சொல்லுவேங்க. அதாவது என்னோடய 30 வருஷ கனவு, 15 வருஷ உழைப்புன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறது, என்னோடய கனவு நினைவானதுன்னு சொல்லலாம், என்னோடய ஆசை நினைவானதுன்னு சொல்லலாம். இதுக்காக நான் நிறைய போராடி இருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள். ஆனாலும் இதுக்கு நடுவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இதுக்காக உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் என்னோடய ஆசையை ஹானர் பண்ணி அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி கொடுத்ததுக்கு. ரெண்டாவது என்னோடய அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உன் பொண்ணு ஒரு ஃபார்ம் வைக்கணும், வேண்டிக்கோமா அப்படின்னுவேன். எங்கள் அம்மா உடனே சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தம்னா உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்வாங்க. மேபி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு. அடுத்து நான் 3வதாக சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஆன்ட்டிக்கு சொல்லுவேன். அவங்களும் எனக்காக ரொம்பவே ப்ரேயர் பண்ணுவாங்க. என்னென்னா, கண்டிப்பாக நடக்கும்மா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் அவ்வளோ எனக்கு ஒரு பூஸ்டாக இருந்தாங்க. நீ நல்லா பண்ணுற, இதை விட அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் வரும்போது, நீ ஏன்ப்பா வருத்தப்படுற, நான் இருக்கிறேன், நீ பண்ணி முடியாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோள் கொடுத்த என்னோடய தோழிக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் அடுத்தடுத்து மூக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம், விடுப்பா, அதை பற்றி நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலி நீடுக்கும் அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த நேரத்தில் கண்ணு கலங்குது. நான் எப்படி இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம், ஒய் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, கடவுள் என் மேலே வச்சுருந்த அன்புக்கு அளவே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை இன்றைக்கி இந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொன்றையும் என் மன விருப்பத்தின்படியே தேவன் நடத்திட்டு இருக்கிறாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஏசப்பா உங்களோட சித்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் கூடவே என்னோடய ஆசையும் சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, நீங்கள் என்னோடய அப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என் அப்பா என்னை வெக்கப்படாமல் அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸை தந்திருக்காங்க. இனி வர நாட்களில் அழகழகான போஸ்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.